பேசுன்னு தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல மைக்கில் ஓகே, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வல்லூர் கோட்டத்தில் சிஜேபி பார்ட்டியோடைய அந்த நீட் எதிர்ப்பு போராட்டம், அது நீட்டு மட்டும் எதிர்ப்பு மட்டும் இல்லை, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு எதிராக என்னென்ன துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, எப்படிலாம் மக்களை ஒடுக்குறாங்கன்றதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த போராட்டத்துக்கு வந்தவங்கலாம் முதல்ல சிஜேபி பார்ட்டி மெம்பர்ஸான்னு கேட்குறாங்க. பிஜேபி பார்ட்டின்னு ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, அது அதில் மெம்பர்ஸ்ன்றது கிடையாது. ரெண்டாவது, அங்கே இருக்கிறவங்களாம் மாணவர்களான்னு கேட்குறாங்க. அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களுடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்களாம் உண்மையிலே போராட்டக்காரங்க தானா, இல்லைனா சும்மானா ஃப்ராடு பண்ணுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே வெற்றிமாறன் பேசியிருக்காரு. அதையும் அவங்க வந்து வெற்றிமாறன் பேசுறது பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குன்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டிட்டு கடைசியில் மைக்கை என்கிட்ட பிடுங்கிட்டாங்க. இவங்க இது ஒரு டெமோக்ரஸியா, அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சான்னு கேட்குறாங்க. தற்குறிகளுக்கு பாடுகிறது நமக்கு வேலையாக போச்சு. டெமோக்ரஸி, அதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு அந்த கூட்டம் வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து டெமோக்ரஸிக்குள்ளே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஆனால் எல்லா இடத்துலையும் நீ போய் உன் தலைவன் படத்தை நீ ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன்னு இவங்க அதை சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே கிளர்ச்சி உருவாகுது. அதாவது மாணவர்கள், நீங்களாம் மாணவர்கள்லாம் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு போய் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்கு இந்த தற்குறி. அதை வந்து அவங்க ஜஸ்ட்டு பூன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து. நீ எப்படி பேசுகிறது உன் கருத்தோ, அவங்க பூ பண்ணுறது அவங்க கருத்து. ரெண்டாவது, அவங்க வந்து ஒரு போராட்டத்தை ஒரு அதிகாரத்துக்கு எதிராக அவங்க பேசி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ போய் அதிகாரத்துக்கு ஆதரவாக அங்கே பேசுகிறேன்னா அதுக்கு பேர் ஃபேசிசம். சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஒரு சுதந்திர போராட்டத்தை கூட்டம் நடக்குது, 1947 முன்னாடி நடந்த ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்கே போயிட்டு இல்லை குயின் ஆஃப் இங்கிலாண்டாக இருக்கலே சிறந்தவங்க, அங்கே அப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் ரொம்ப நல்லவர், கிளமெண்ட் அட்லி பிரதமர் நல்லவர்னு பேசினா அது வந்து ஃபேசிசம். யார் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக போயிட்டு நீங்கள் அகென்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நீ எக்ஸசைஸ் பண்ணோன்னா நீ தனியாக ஒரு கூட்டம் போடு, உனக்கு வேண்டிய உன்னுடைய லைக் மைண்டட் பீப்புளோட சேர்த்துக்கிட்டு அங்கே போய் நீ உன் தலைவரோட நீ வந்து துதியை பாடிக்கோ. இல்லை, இதில் இந்த தற்கூரிக்கு தன்னை ஜோக்கர்னு சொல்லிட்டாங்கன்னு பயங்கர கோவம் வருது. ஜோக்கர்ன்றவங்க வந்து ஆக்சுவலாக உண்மையிலே அறிவாளிங்க. மற்றவங்களை வந்து தன்னை கோமாளியை காட்டி கொண்டு மற்றவங்களை சிரிக்க வைப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. இது சீரியஸாக பேசுகிறேன்னு நினச்சி மற்றவங்க சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து ஜோக்கர், இது வந்து முட்டா கூ. चूतिया थू है तुझ पे।